ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பேஸாக கனெக்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நம்ம நியூட்ரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி பேஸாக கனெக்ட் பண்ணுறதுன்னா, இப்போ இதில் இந்த சுவிட்சுக்கு டாப் சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தான். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு டாப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாப்புக்கு இந்த சைடும் நம்ம கொடுக்கணும், இந்த சுவிட்சுக்கும் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் எல்லா சுவிட்சுக்குமே நமக்கு பேஸ் வந்து ஈவனாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இப்போ இங்கே கொடுத்தாச்சு, நம்ம இந்த சுவிட்சுக்குமே நம்ம இங்கே கொண்டு வரணும். அதனால் இன்னொரு வயரை போட்டு இங்கே கொண்டு வரணும். ஸோ இன்னொரு பிட்டு வயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னொரு வயரை நான் இதே பின்னில் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2 வயரை நான் இதுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. இப்போ வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டரை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். முடிஞ்சாலும் டைட் பண்ணால் தான் லூஸ் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். ஓவராகவும் டைட் பண்ண வேணால், ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து ஒரு லைன் வந்து பேசி நியூட்ரல் கொண்டு வரணும். அது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த சுவிட்சுக்கு வர எல்லா பேஸையும் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது இதுக்கு வந்து பேசி நியூட்ரல் 2 லைன் வந்து வேணும். அது எப்படி கொண்டு வர போனோம்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வயரிங் எடுத்து வச்சுருப்பீங்க, வயரிங்கில் பேசி நியூட்ரல் எடுத்து வச்சுருப்பீங்க. அதுலேருந்து வர பேஸை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஒரு வயர் வந்து எடுத்திருக்கேன். இந்த வயரில் பேஸ் வந்து இந்த மஞ்சளாகவும் நியூட்ரல் வந்து இந்த க்ரீனாகவும் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது பேஸை வந்து பார்த்திங்கன்னா நானே இதில் கொடுக்க போகிறேன். பேஸை நான் இதில் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஸை அப்படியே ட்ராவல் ஆகி இந்த சுவிட்சு 2 சுவிட்சுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து ஈவனாக வந்து ட்ராவல் ஆகிரும். இப்போது நான் இதை நல்லா டைட் பண்ணிக்கிறேன். பேஸ் லைன் ஃபுல்லாமே முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைன் கொடுக்க போகிறோம். இந்த சோக்கெட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் லைன் தான். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வயரிங் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா வயர் பெரிய வயராக போடாமல் கரெக்டான அளவு மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. அதான் வந்து நல்லாயிருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். ஸோ நான் சும்மா வீடியோக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணுறப்ப பாருங்கள், நியூட்ரல் லைனும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து நியூட்ரல் லைன். வெளியிலேருந்து வர இந்த நியூட்ரல் லைனையும் நான் இதில் கொடுக்கணும். ஸோ இதில் எதுலனாலும் ஒன்று கொடுத்துக்கலாம். நான் இதில் கூட கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப இந்த லைன் வந்து ஈவனாக வந்து எல்லாத்துக்குமே நியூட்ரல் வந்து கனெக்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், இப்போது கனெக்ட் பண்ணியாச்சு. நியூட்ரல் லைனும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நியூட்ரல் லைன் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சுவிட்சை போட்டால் இந்த இது ஆன் ஆகணும், இந்த சுவிட்சை போட்டால் இந்த இது ஆன் ஆகணும், இந்த சுவிட்சை போட்டால் இந்த இது ஆன் ஆகணுன்ற மாதிரிக்கு நம்ம அந்த கான்செப்டில் இப்போ நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டோம்னா இது ஆன் ஆகணும், செகண்ட் சுவிட்சை போட்டால் இந்த இது ஆன் ஆகணும், தேர்ட் சுவிட்சை போட்டால் இந்த இது ஆன் ஆகணும். அப்படி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சோட கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டம் பின்னு, இந்த பாட்டம் பின்லேருந்து நம்ம இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இதுலேருந்து இந்த இது கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதுலேருந்து இந்த இது கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொடுக்குறேன். இப்போ டைப் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும். அப்படின்றப்ப நம்ம இதை தேவையான அளவு வச்சுட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எடுத்து நல்லா இதை வந்து நல்லா முறிக்கிடணும்.
இப்போ இதில் வந்து இதை ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கலாம். நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு பிட்டு வயர் எடுத்துகிட்டு இதுலேருந்து இது கொடுக்கணும். ஸோ இது பத்தாது. ஸோ அதனால் நம்ம புது வயரை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ் எடுத்துகிட்டு ரொம்ப அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. அந்த நிலைமை கரெக்டாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வேஸ்ட்டாக வராமல் கரெக்டாக அந்த உள்ளே நம்ம டைட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழே வச்சு இந்த செகண்ட் சுவிட்சுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து பாருங்கள், இதிலேருந்து நம்ம இந்த இதுக்கு கொடுக்கணும். அப்படின்றப்ப நான் இங்கனக்குள்ளே கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்துகிட்டு நல்லா இதை முறுக்கிட்டு இதை நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ கொடுத்து இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த சுவிட்சில் வந்து இது கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு வயர் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் இவ்வளோ பெரிய ஸ்லீவாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்லீவாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு காம்பனன்ட்ஸோட டச் ஆகும். அதனால் சின்ன ஸ்லீவாக எடுத்துக்கணும். இப்போ சின்ன ஸ்லீவாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த சுவிட்சோட கீழ் பின்னில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு சாக்கெட்டோட பேஸ்க்கு கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கியூட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணியாச்சு. இப்போ ஒரு டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் லைன் வந்து வெளியிலேருந்து கொண்டு வரேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சுவிட்சோட எத்தனை சுவிட்சு போடுறோமோ எல்லா சுவிட்சுக்குமே டாப் பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பேஸை. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சு, செகண்ட் சுவிட்சு, தேர்ட் சுவிட்சு எல்லாத்துக்குமே வந்து டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பேஸை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூட்ரல் சார்ஜ் கொடுக்கணும். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட்டோட நியூட்ரல், இது வந்து நியூட்ரல், அதுக்கப்புறம் இதோட நியூட்ரல். இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வெளியிலேருந்து வர நியூட்ரல் லைனை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த சுவிட்சை போட்டோம்னா இந்த சாக்கெட் ஆன் ஆகணும், இந்த சுவிட்சை போட்டால் இந்த சாக்கெட் ஆன் ஆகணும், இந்த சுவிட்சை போட்டால் இந்த சாக்கெட் ஆன் ஆகணும். அப்படின்ற அந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்சில் டாப்பில் வந்து பேஸ் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணுறப்ப இந்த பேஸ் இது மூலமாக ட்ராவல் ஆகி இந்த சாக்கெட்டுக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த கீழ் பின்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த சாக்கெட்டுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இந்த சாக்கெட் வந்து ஆன் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், செகண்ட் சுவிட்சை போட்டால் இந்த சாக்கெட் வந்து ஆன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இது கீழ் பின்லேருந்து இந்த சாக்கெட்டுக்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா லைன், ஓகேவா, கொடுக்குறப்ப இந்த சாக்கெட் வந்து ஆன் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவிட்சை போட்டால் இந்த சாக்கெட் ஆன் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதில் கீழ் பின்லேருந்து இந்த சாக்கெட்டுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறப்ப இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப இந்த சாக்கெட் வந்து ஆன் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வைக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சும்மா வச்சுட்டு இது எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது நான் இந்த வயர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம கொடுத்த லோடு, இந்த வயரை வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளக் பாக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கரண்ட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிக்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக த்ரூவாக கொடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வர இந்த நியூட்ரல்
பேஸ் ஒயரை டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் கொடுத்து அது மூலமாக இண்டிகேட்டர்லேருந்து மற்ற லைனை கொண்டு போகணும். அப்படி கொடுத்தோம்னா இந்த மாதிரிக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணுறப்ப பாருங்கள் எனக்கு லைன் வருது. ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது. அதே மாதிரிக்கே செகண்டுக்கு போடுறேன். செகண்டுக்கு வந்து செகண்ட் சுவிட்சை போடுறப்ப லைன் வருது. ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது. அதே மாதிரி தேர்டுக்கு வைக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டில் வந்து லைன் வருது. ஆஃப் பண்ணுறப்ப ஆஃப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ இவ்வளோ தான் மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சர்க்யூட் கொடுத்துட்டு நீங்கள் ஆன் பண்ணுங்கள். தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. அதுதான் வந்து சேஃப்டியும் கூட. இப்போ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணிவிட்டு நீங்கள் லைன் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்டு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஒரு பின்னை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டாலுமே உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் போயிடும். ஃபீஸ் போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க போஸ்ட் மரம் வரைக்கும் ஃபீஸ் போயிடும். அப்படி போச்சுன்னா நீங்கள் வேறு இபி மேனை வர சொல்லி அதை வந்து திரும்ப அந்த மேலே நம்ம போஸ்ட் மரத்தில் இருக்க லைனை வந்து எடுத்து பிரித்து அடித்து திரும்ப மாட்டுவாங்க. அப்படி மாட்டினா தான் உங்கள் வீட்டுக்கே வந்து கரண்டே வரும். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்ப கரெக்டாக நிதானமாக பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் பண்ண முடியும். ஸோ நல்லா பார்த்து பழகிக்கங்க. நிறையா சர்க்யூட் பண்ணி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணி நிறையா பழகுங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு வயரிங். ஓகேவா?